வணக்கம் நண்பா, எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ ஓவியா பற்றிலாம் வீடியோ பண்ணணுமான்னு இருந்துட்டு இருந்தேன். ஆனால் அது திருந்துற மாதிரி இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டே தான் ஆகணும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தா தான் அதனுடைய என்னென்ன பண்ணியிருக்கு, வேலை பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவியா இந்த விஷயம் எங்கே ஆரம்பிச்சது நான் சொல்கிறேன். ஸோ கரூர் விஷயம் தான். கரூரில் தளபதி அவங்க போயிருந்தார் பிரச்சாரத்துக்கு. அங்கே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் இறந்துருந்தாங்க. அந்த விஷயத்தில் தப்பு யார் மேலே அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களே சொல்கிறாங்க யார் மேலே தப்பு அப்படின்ட்டு. பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருத்தவங்க கூட விஜய் மேலே தான் தப்பு, விஜயால் தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லவே கிடையாது. ஏங்க பொதுமக்களை விடுங்க, பாதிக்கப்பட்ட மக்களே அவ்வளோ சப்போர்ட் தளபதி விஜய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஜய்க்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். அது சினிமாவில் இவ்வளோ வன்மத்தோடு இருக்காங்களான்றது இப்போ தான் தெரியுது. இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம ஓவியா விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு போஸ்ட் போட்ட அடுத்த செகண்ட் கிளின்னு எல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள். தளபதி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, பொதுமக்களே கிளின்னு ஓவியா கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிழிச்ச கிழியில் போஸ்ட்டையே கிழின்னு கிழிச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. போஸ்ட்டை டிலேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் சொன்ன கருத்துன்றது உங்களுக்கு சரி அப்படின்னா அப்புறம் என்ன மானாவாரிக்கு நீங்கள் இந்த போஸ்ட்டை டிலேட் பண்ணிட்டு போனீங்கன்னு நான் கேட்கலைங்க, ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸுனா யார்? மக்கள், தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் தான் கேட்குறாங்க. உங்கள் கருத்து சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ என்ன பயம் உங்களுக்கு? எதுக்கு டிலேட் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டீங்க? அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் இப்படி பண்ண உடனே ஓவியாவுக்கு நெகட்டிவிட்டி தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. உடனே பிடிச்சி கிழின்னு ஓவியாவை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக அவங்க போட்ட ஃபஸ்ட்டு போஸ்ட்லேருந்து இப்போ கடைசியாக போட்டிருக்க போஸ்ட் வரைக்கும் தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், ஒரு பரப்புறீங்களே அப்படின்னு கிளின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த போஸ்டெல்லாம் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து திட்டுறதையே, அதாவது அவங்கள ஏதோ மக்கள் பாராட்டுற மாதிரியும் மக்கள் சீராட்டுற மாதிரி ஒரு பெருமையான விஷயம் போல் அவங்கள பிடிச்சி கிழிக்கிறத எடுத்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க கூட ஓவியாவுக்கு அந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணவே கிடையாது. அதில் ஒரே ஒரு பாசிட்டிவான சப்போர்ட் கூட, ஓவியா நீ சொன்னது சரி அப்படின்ட்டு யாருமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட விஷயத்தை தான் பண்ணியிருக்கிறதா மக்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. நான் ஒன்று தான் கேட்குறேன், உனக்கு என்ன தெரியும்? முதல்ல உனக்கு என்ன தெரியும்? அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீங்கள் போனியா? இல்லை உனக்கு அந்த விஷயங்கள் நடந்துச்சு, அங்கே மக்கள் மத்தியில் என்ன நடந்துச்சு, எதை வச்சுட்டு நீ அப்படி சொன்னேன்? அது முதல்ல விஜயால் நடந்துச்சா, இல்லை ஒரு போலீஸால் நடந்துச்சா, இல்லை யாராவது கூட்டத்தில் பண்ணிட்டாங்களான்றது உனக்கு எப்படி தெரியும்? ஆல்ரெடி 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த மக்களே வெளியே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு எல்லாருமே அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு சரியாக பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்ட்டு. நீ எந்த பேசிஸ் விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு ஒன்று சொன்னேன். ஸோ இவ்வளோ நல்லா தேக்கி வச்சிருந்த ஒரு வன்ம குடவனை நீ இப்போதான் வெளியே விட்டுருக்கன்றது அதை பார்க்குறப்பே பச்சையே தெரியுது. நான் ஒன்று தான் கேட்குறேன், ஓவியா மிஸ்டர் கிடையாது நீ. அதனால் மிஸ் ஓவியா அவர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த விஷயத்துக்கு பிறகு எண்ணூரில் ஒரு விபத்து நடந்துச்சு. 9 பேர் அதில் செத்து போயிருந்தாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஒரு இரங்கல் வேணாங்க. அது விடுங்க, அது விபத்து தான், அது எப்படி செத்து போனாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் 9 பேர் இறந்துருக்காங்க. பார்த்து வேலை பாருங்கள், பாவமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை. 2 காவலர்கள் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பற்றிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சில பேர் தான், சின்மயி மட்டும்தான் அந்த போஸ்ட் போட்டதான் நான் பார்த்தேன். சின்மயி மட்டும்தான் போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்றது டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க சின்மயி. ஸோ அதுக்கப்புறம் யாரும் போட்ட மாதிரி தெரியல. நீங்கள் பொண்ணு தானே நீங்கள் பொண்ணு தானே. அதனால் இவ்வளோ ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இல்லாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் வாய் திறக்கலை. ஒரு பொண்ணு ஒரு 2 போலீஸ்காரங்களே சேர்ந்து பண்ணாங்கன்ட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதை பற்றியும் இப்போ வரைக்கும் வாய் திறக்கவே கிடையாது. அப்போ என்ன அவங்களுடைய விஷயங்கள் என்ன? விஜய் மேலே ஒரு வன்மம். அந்த வன்மத்தை தாண்டி உங்களுக்கு யார் மேலேயும் அக்கறை கிடையாது. எவன் நாசமாக போனாலும் பிரச்சனை இல்லை, எந்த கேர்ள் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. விஜய் மேலே ஒரு வன்மம். ஸோ இந்த மாதிரி ஒரு வன்மன்றது தான் உங்கள் போஸ்ட் மூலயமா தெரியுது. உண்மையிலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கணுமே. ஏங்க அட்லீஸ்ட் அந்த காவலர்கள் தண்டிங்க அப்படின்னாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கணும்ல. அதை கூட இப்போ வரைக்கும் ஒரு போஸ்ட் போட்டு கூட நீங்கள் சொல்லலை. ஜஸ்ட் இது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம், அதையுமே சொல்லலை.
ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கிங்க. பிக் பாஸுக்கு போனீங்களா? பிக் பாஸ் போனீங்க. அங்கே வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அது வந்து ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிங்க. அதனால் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருந்துச்சு. அவன்லாம் வந்து இப்போ வெக்கி தலைகுனிவான். ஏன்டா உனக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணேன், உனக்கு போய் சப்போர்ட் பண்ணனே ஓவியா, நீ இவ்வளோ கேவலமாக இருக்கியேன்ட்டு வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். நான் இல்லைங்க, நான்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டும் போடலை, ஒரு வெங்காயமும் போடலை, போட்டவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். நிறைய பேர் பார்க்குறப்ப நான் பார்த்தேன், உனக்கெல்லாம் ஓவியா ஓட்டு போட்டோம் ஓவியா நான், நீ நல்லவ அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி வந்து நீ இருப்பேன்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேர் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அங்கே போனீங்களா, அங்கே போயிட்டு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு. சரி அதை கூட விடுங்க. 90 மில்லி அப்படின்னு ஒரு படம், 90 மில்லின்றது அந்த படம் என்ன சர்டிஃபிகேட் தெரியுமா? ஏ சர்டிஃபிகேட். ஏ சர்டிஃபிகேட்டில் நடித்தது யார்? நம்ம ஓவியா. ஓவியா வந்து அந்த ஏ சர்டிஃபிகேட் படத்தில் நடித்தாங்க. ஏ சர்டிஃபிகேட் படம்ன்றது வந்து ஏ சர்டிஃபிகேட்ன்றது எதுக்கு கொடுப்பாங்கன்னா, நிறைய வன்முறை இருக்குன்னா கொடுப்பாங்க, நிறைய ஆபாசம் இருக்குனாலும் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு புரட்சி படம் எடுத்து அதனால் ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா, இல்லை வந்து ரொம்ப ஒரு வன்முறை காட்சி இருக்கிறதால அதில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த படத்தில் ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு ஆபாசமான ஒரு காட்சி வசனங்கள் நிறைய இருக்குன்றதுக்காக வந்து அதுக்கு இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்த நீங்கள் வந்து மக்கள் மேலே அவ்வளோ பொங்கன்னு பொங்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, அந்த படம் வந்த பிறகு உங்களை கிளின்னு வந்து கிழிச்சாங்க. எவ்வளோ கிளி அப்படின்னா, உங்களுக்கு பிக் பாஸ் ஓட்டு போட்டவங்களே வந்து கிளின்னு கிழிச்சாங்க. நான் உங்களை என்னமோ நினச்சேன், நீங்கள் இப்படி இருந்துட்டு இருக்கீங்களே ஓவியா அப்படின்ட்டு வந்து எல்லாரும் உங்களை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா, நைட்டு வந்து ஓவியா வந்து ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்னது, நித்யானந்தாவோட ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்னன்றதுன்னா, அவர் சொல்கிற மாதிரி வந்து கத்துங்க கதறுங்க என்னென்னமோ பண்ணிட்டு போங்க, நான் காதில் வாங்கிக்க மாட்டேன், நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டோரியில் வந்து அனில் அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அது எதுக்கு போட்டாங்கன்றது வந்து எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் என்ன மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்கள் ஃபேஸ்லாம் வந்து தெரியுது. மக்கள் சக்தின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்குன்றது வந்து உங்களுக்கும் தெரியும். இப்போ கிடையாது, 2026க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து வெளியில் வந்து மக்கள் மத்தியில் வந்து பேச போகிறீங்க, நடிக்க போகிறீங்க, வெளியே முதல்ல எப்படி வர போகிறீங்கன்னு வந்து தெரியலை. ஏன்னா மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அதே மக்கள் வந்து இப்போயே உங்களுக்கு எதிராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே படம் நடித்து அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஓடும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும். ஒன்றே ஒன்று தாங்க சிம்பிளாக சொல்கிறோம் ஓவியா, உண்மையாலுமே வந்து உங்களுக்கு மக்கள் மேலே வந்து அக்கறை இருக்குது, அந்த அளவுக்கு வந்து ஒரு அக்கறை இருக்குது, பாசம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டுனா எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கணும், எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும். இங்கே நடக்கிற அநீதிக்கு எதிராக நீங்கள் போராடணும். போராடலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு உங்கள் போஸ்ட்டு போடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு போடுங்க, அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு போஸ்ட்டு போடுங்க, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுங்க, அதுவே போதும். உங்களால் வந்து விஜய் மேலே உள்ள வன்மத்தில் மட்டும்தான் நான் போஸ்ட்டு போடுவேன், விஜய் மேலே மட்டும்தான் எனக்கு வன்மம், விஜய் பற்றி ஒரு சின்ன நியூஸ் தான் மட்டும்தான் நான் போஸ்ட்டு போடுவேன் அப்படின்னா பார்த்துங்க, இந்த மக்கள் வந்து சத்தியமாக உங்களை சும்மா விட மாட்டாங்க. மக்கள் வந்து ஒன்றும் முட்டாள் கிடையாது, பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒன்று போட்டால் எல்லா விஷயத்துக்கும் போடுங்க, இல்லைனா நீங்கள் போடாமலே எதுக்கு நான் வாயை திறக்கலை நம்பி இருந்துக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த பார்ஷியலாக இந்த பாயாசங்கிற வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஓவியா. ஸோ இது உங்கள் மனசில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவியா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு வேணும். So thank you.